சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம சைக்காலஜி பகுதியில் ப்ரீ டெஸ்ட் பேஜானது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிகே எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஸோ இதற்கு இரண்டாவது டெஸ்ட்டாகவும் நம்ம நினச்சிரோம். வாரத்திற்கு 2 தேர்வுகள் சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்குறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கான ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 7 இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஸ்கஷன் வீடியோவாக இதை நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஸோ எல்லாருமே எழுதக்கூடிய பகுதி. ஸோ இதற்கு நம்ம என்ன செய்கிறோம், பயிற்சி மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், ஃப்ரீ டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ் கிளாஸு, ஒன்லைனர், ஸோ ஒவ்வொன்றையுமே நம்ம தொகுத்து நமது குழு ஆசிரியருக்காக கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதற்கு முன்பாக இந்த மாடல் டெஸ்ட் 7ல் ஆசிரியர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண் என்ன, ஸோ உங்களுடைய மதிப்பெண்ணை இப்போ நம்ம நினச்ச போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ளே போயிடும். ஆப்ஸில் அந்த சுபேட்ரிம்ஸ் 2025 அந்த பேஜஸ்க்குள்ளே போய் நம்மளுடைய மார்க் என்னங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மாடல் டெஸ்ட் 8 போயிட்டுருக்கு, சரிங்களா. இன்று இரவு 11:59 இந்த தேர்வை எழுதுகிற மாதிரி இருக்கும். முடிந்த மாதிரி தேர்வு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் பிஜிடிஆர்பி சைக்காலஜியை எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பெண்ணை நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் மதிப்பெண் பார்த்திங்கன்னா என்ன, 150 வினாக்கள் ஒரு டாபிக், அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள், அதோட பேஜஸ், நம்ம மெட்டீரியலுடைய பேஜஸ், இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் முதல் மதிப்பெண் 91, இரண்டாவது மதிப்பெண் பார்த்திங்கன்னா 89, மூன்றாவது மதிப்பெண் 88. ஸோ 100 தாண்டணுங்கிறதான் நம்ம ஒரு இலக்காக வச்சு இந்த சைக்காலஜியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா இன்னும் உங்களுக்கு பயிற்சிகள் தேவை என்பதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு ஆசிரியருடைய மதிப்பெண்ணையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மதிப்பெண், 10வது ரேங்கு, 12வது ரேங்கு. ஸோ ஒவ்வொரு ரேங்க்குமே இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் டெஸ்ட்டு எழுதியிருக்கிற பட்சத்தில் உங்களுக்குமே உங்களுடைய ரேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸில் விசிபிள் ஆகும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் எப்படி படிக்கிறாங்க, இன்னுமே நம்ம எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு தான் இது. ஸோ இன்னியும் உங்களுக்கு கவனம் தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் அடிக்கோடிட்டு உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதுகிற ஒவ்வொருவர்களுமே என்னென்ன ரேங்க்குங்கிறத நம்ம டோட்டலாக பார்த்துறோம். ஸோ முதல் மதிப்பெண் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் 91, 150 வினாக்கு 91 மார்க்கு கரெக்டாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ இரண்டாவது மதிப்பெண் 89. ஸோ ரெண்டுக்குமே பெரிய லெவலில் வேறுபாடு இல்லை. அப்போ இனியும் கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னியும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம், ஜிகேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், மாடல் டெஸ்ட்டு 3 நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மாடல் டெஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா ஜிகேக்கு உரியது. ஸோ இதில் முதல் மதிப்பெண் பார்த்திங்கன்னா 112 மார்க். 150 வினாக்கள் கேட்டிருந்தோம். இந்த 150 வினாக்களில் 112 மதிப்பெண் என்பது முதல் மதிப்பெண்ணாகவும், இரண்டாவது மதிப்பெண் 99, மூன்றாவது மதிப்பெண் 91, நான்காவது மதிப்பெண் 89. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியருடைய மதிப்பெண் பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இனியும் கவனமாக படிக்கிற பட்சத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நம்ம கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம். எளிமையாக நம்மளுடைய மதிப்பெண் அதிகரிக்க முடியும். அதற்கு தேவையான வழிமுறைகளை நம்ம நினச்சிரோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். இன்னியுமே உங்களுக்கு ஒன்லைனில் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம், கொஸ்டின் பேங்க்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய பகுதியை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம் சுபைக்குழுவின் சார்பாக. ஸோ இப்போ டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம், ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள், கருத்து உருவாதல் மற்றும் கருத்து அடைதல்
கருத்து உருவாதல் மற்றும் கருத்து அடைதல் இவற்றுக்கிடையே நிகழும் செயல் விமையை அறிவு வளர்ச்சி எனப்படும் கூறியவர் ஃப்ரூனர். அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு அடிப்படையானது மொழி. அறிவு வளர்ச்சி என்பது கருத்து உருவாதல் மற்றும் கருத்து அடைதல் இவ்விரண்டிற்கும் இடையே ஏற்படும் செயல்வினை ஆகும் என்பதை கூறியவர் ஜே.எஸ். ஃப்ரூனர். சிக்கலான பொதுமை கருத்துக்களை ஃப்ரூனர் எத்தனை வகைகளாக பிரித்தார்? சிக்கலான பொதுமை கருத்தை ஃப்ரூனர் எத்தனை வகைகளாக பிரித்தார்னா 3 வகைகளாக. 3. விரைவாகவும் அதிகமாகவும் மொழி வளர்ச்சி பெறும் குழந்தைகள் பெண் குழந்தைகள். வினாயன் 6. அடுத்து பாருங்க. ஸோ நல்லா கவனிங்க. விரைவாகவும் அதிகமாகவும் மொழி வளர்ச்சி பெறும் குழந்தைகள் பெண் குழந்தைகள். மொழி வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமைவது எது? மொழி வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமைவது எதுனா ஊக்குவித்தல். ஆப்ஷன் சி, ஊக்குவித்தல். பியாஜேயின் கருத்துப்படி குழந்தையானது சுற்றியுள்ள பொருட்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய பருவம் எது? பியாஜேயின் கருத்துப்படி குழந்தையானது சுற்றியுள்ள பொருட்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பருவம் என்பது எது சொல்லி கேட்டிருக்கிறாங்க. செயலுக்கு முற்பட்ட நிலை. எப்போது அன்னிச்சை செயல் தன்னிச்சை செயலாக மாறுகிறது? அறிவு வளர்ச்சி அடையும் பொழுது, அறிவானது வளர்ச்சி அடையும் பொழுது. காக்னேயின் அடையாள குறி மூலம் கற்றல் எந்த கற்றல் கொள்கையுடன் ஒத்துப்போகிறது? காக்னேயின் அடையாள குறி மூலம் கற்றல் என்பது எந்த கற்றல் கொள்கையுடன் ஒத்துப்போகிறதுனா ஆக்க நிலை வலியுறுத்த கற்றல். பொதுமை கருத்து எழுதலில் செய்தறிதல் நிலை, உருவம் சார்ந்த அறிதல் நிலை, குறியீடுகளை உணர்தல் நிலை என 3 நிலைகளை குறிப்பிட்டவர் யாருன்னா ஃப்ரூனர். கவனம் நம் நனவு பரப்பினில் எங்கு இருக்கும்? கவனமானது நமது நனவு பரப்பின் எங்கு காணப்படும்? நனவு பரப்புல கவனமானது எங்கு காணப்படும்னா நனவு குவி மையத்தில். ஒரு பொருளையோ அல்லது செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி எது? ஒரு பொருளையோ அல்லது செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சி கவனம் என்று அழைக்கப்படுகிறது. கவனம் ஊஞ்சலாடும் தன்மை உடையது. இதற்கு என்ன பொருள்னா கவனமாற்றம் நம் புலன் உறுப்புகளின் வாயிலாக பெறுவது. நமது புலன் உறுப்புகளின் வாயிலாக பெறுவது என்பது புலன் உணர்வு. நம்முடைய மனதில் தொடர்ந்து நிகழ்கின்ற செயல் சிந்தனை. கவனவீச்சை அறிந்து கொள்ள உதவக்கூடிய கருவி டாசிஸ்டாஸ்கோப். முயற்சி, தூண்டல், சிக்கல், தீர்வு இவை எதனுடன் தொடர்புடையதுனா சிந்தனையுடன் தொடர்புடையது. தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணமாக அமைவது புலன் உறுப்புகள். தூண்டல் துலங்கல் ஏற்படுவதற்கு காரணமாக அமைவது எதுன்னு கேட்டிங்கன்னா புலன் உறுப்புகள். வினாயன் அதற்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. புலன் காட்சி என்பது என்ன? இதற்கு முன்பாக தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணமாக அமைவது புலன் உறுப்புகள். புலன் காட்சி என்பது என்ன? புலன் காட்சி வினாயன் 19. புலன் காட்சி என்றால் என்ன? புலன் காட்சி என்பது புலன் உணர்வு பிளஸ் பொருளறிதல். புலன் காட்சியின் வெளிப்புற காரணி ஒப்புடைமை. புலன் காட்சியின் உட்புற காரணி மனப்பான்மை. பாலைவனத்தில் காணல் நீர் இருப்பது போல தெரிதல் என்பது இல்பொருள் காட்சி. பார்வை திரிபு காட்சி பரிசோதனையை உருவாக்கியவர் முல்லர் மற்றும் லயர். புலன்கள் தூண்டப்படும் போது அவ்வுறுப்புகளின் வாயிலாக ஏற்படும்
உணர்வுகள் புலன் உணர்வு. ஒரு பொது விதியை பல தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நிலைமைகளுக்கு பயன்படுத்தி பார்த்தல். ஒரு பொது விதியை பல தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அதே மாதிரி நிலைமைகளுக்கு பயன்படுத்தி பார்த்தல் என்பது பகுத்தறி அனுமானம். விடையானது பகுத்தறி அனுமானம், ஆப்ஷன் பி. அதே மாதிரி பல செய்திகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து அவற்றிலிருந்து ஒரு பொது விதியை வருவித்தல் என்பது தொகுத்தறி அனுமானம் என்று அழைக்கப்படுகிறது. சுரபிகளை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? சுரபிகளை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்னா 2 பெரும் பிரிவுகளாக. ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என்று கூறியவர் யார்? நல்லா கவனிங்க. ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம். கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என்று கூறியவர் மக்டூக்கல். மனித நரம்பு தொகுதி எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 பெரும் பிரிவுகளாக. தசைகள் மற்றும் சுரப்பிகள் என்பது இயக்குவாய்கள் என்று அழைக்கப்படுகிறது. 1 கிலோகிராம் பஞ்சானது 1 கிலோகிராம் இரும்பை விட பெரியது என்று குழந்தை கூறுகிறது. இது பியாஜேயின் எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் ஏற்படுகிறது? செயலுக்கு முற்பட்ட நிலை. 2 வரிசையில் ஒரே அளவுடைய நாணயங்களை வைத்திருந்தால் குழந்தை அதிக இடைவெளி விட்டு ஓர் வரிசையில் வைத்திருக்கும் நாணயங்களைத்தான், சரியா நல்லா கவனிங்க, 2 வரிசையில் ஒரே அளவுடைய நாணயங்களை வைத்திருந்தால் குழந்தை அதிக இடைவெளி விட்டு ஓர் வரிசையில் வைத்திருக்கும் நாணயங்களைத்தான் மற்ற வரிசையை விட பெரியது. மெயினானது பாருங்க, மற்ற வரிசையை விட பெரியது என்று கூறுகிறது. இது பியாஜேயின் எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் ஏற்படுகிறதுனா செயலுக்கு முற்பட்ட நிலை. ஆப்ஷன் ஏ செயலுக்கு முற்பட்ட நிலை. குழந்தைகள் உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அறிவு மற்றும் செயல்முறைகள் சாத்தியமாகின்றன என்று கூறியவர். குழந்தைகள் உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு அறிவு மற்றும் செயல்முறைகள் சாத்தியமாகின்றன என்று கூறியவர் பியாஜே. ஆப்ஷன் ஏ பியாஜே. ஒரு பொது விதியை பயன்படுத்தி பார்த்தலுக்கு பகுத்தறிதல் என்று பெயர். பல செய்திகளை ஆராய்ந்து அதிலிருந்து சில பொது விதிகளை அல்லது கோட்பாடுகளை வகுத்தலுக்கு தொகுத்தறிதல் என்று பெயர். உள செயல்களில் சிக்கல் மிகுந்ததும் கடினமானதுமானது சிக்கல் தீர்வு கற்றல். சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் யார்? சிக்கல் தீர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் ஆஸ்பர்ன். ஃப்ரூனரின் கருத்துப்படி கற்றல் எதனை அடிப்படையாக கொண்டது? ஃப்ரூனரின் கருத்துப்படி கற்றல் என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? ஃப்ரூனரின் கருத்துப்படி கற்றல் என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை. கண், மூக்கு, வாய், மெய். நல்லா கவனிச்சுக்கோங்க. கண், மூக்கு, வாய், மெய் போன்ற புலன் உறுப்புகள் புகுவாய்கள் என்று அழைக்கப்படுகிறது. புகுவாய்கள். ஒருவருடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தல் என்பது இல்பொருள் காட்சி. ஆப்ஷன் பி இல்பொருள் காட்சி. ஒருவன் இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பதற்கு இல்பொருள் காட்சி என்று பெயர். பக்கத்து அறையில் யாரோ ஒருவது பேச்சுக்குரல் கேட்கும் பொழுது அது அவனது நண்பனது பேச்சுக்குரல் என்று உணர்தலுக்கு திரிபு காட்சி என்று பெயர். உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சிக்கு திரிபு காட்சி என்று பெயர். உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சிக்கு திரிபு காட்சி
என்று பெயர். தரையில் கிடக்கும் ஒரு கயிறு பாம்பாக காட்சி அளிக்குமானால் அதற்கு திரிபு காட்சி என்று பெயர். தரையில் கிடக்கக்கூடிய ஒரு கயிறானது பாம்பாக காட்சி அளித்தால் அது திரிபு காட்சி. தவறான புலன் காட்சியை இல்பொருள் காட்சி என்று அழைக்கலாம். பியாஜே கருத்துப்படி பியாஜே அவருடைய கருத்துப்படி கற்றல் எதனை அடிப்படையாக கொண்டது? அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. பியாஜே அவர்களின் கருத்துப்படி கற்றல் என்பது அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடை கொண்டது. அனுமானங்களின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும் பருவம் என பியாஜே குறிப்பிடுவது முறையான செயல்முறை, முறையான செயல்நிலை. ஸோ வினாவை நல்லா பாருங்க. அனுமானங்களின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும் பருவம் என்று பியாஜே குறிப்பிடக்கூடிய பருவமானது முறையான செயல்நிலை பருவம். ஆஸ்போர்னின் சிக்கல் தீர்க்கும் முறையில் உள்ள படிநிலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆஸ்போரின் சிக்கல் தீர்க்கும் படிநிலைகளின் எண்ணிக்கை 5. ஆப்ஷன் சி 5. மன செயல்களுக்கு அடிப்படையாக அமைவது ஒரு வகையான மனத்திறன்கள் என்று கூறியவர் குர்த் லெவின். ஆப்ஷன் சி குர்த் லெவின். அடுத்த வினாயன் 50 காண இருக்கிறோம். கிளேசரின் கற்பித்தல் மாதிரி உருவத்தில் 4 நிலைகளில் ஒன்று தவறாக இடம்பெற்றுள்ளது எது? ஸோ நல்லா கவனிங்க. கிளேசரின் கற்பித்தல் மாதிரி உருவத்தில் 4 நிலைகளில் ஒன்று தவறாக இடம்பெற்றுள்ளது. அது எதுனா தேர்ச்சி. ஒருவருடைய பிறந்த தேதியிலிருந்து கணக்கிடப்படுவது கால வயது. மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு 90 முதல் 100. ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு இருப்பதற்கு தனியால் வேற்றுமைகள் என்று பெயர். நல்லா கவனிய. ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்று மற்றவரிடமிருந்து வேறுபட்டு இருப்பதற்கு தனியால் வேற்றுமை என்று பெயர். ஆக்கத்திறன் எதனுடன் நெருங்கிய தொடர்புடையது? விரி சிந்தனை. மனிதர்களுக்கு இடையே உடலமைப்பு, நடத்தை போன்றவற்றால் காணப்படும் நிலைத்த வேறுபாடுகளுக்கு தனியால் வேற்றுமை என்று பெயர். மனிதர்களுக்கு இடையே உடல் அமைப்பு, நடத்தை போன்றவற்றால் காணப்படும் நிலைத்த வேறுபாடுகளுக்கு தனியால் வேற்றுமை என்று பெயர். நுண்ணறிவு சோதனைகளிலிருந்து கணக்கிடப்படுவது மனவயது. நுண்ணறிவு சோதனைகளிலிருந்து கணக்கிடப்படுவது மனவயது. வினாயன் 57. பள்ளிகளில் இரட்டை தேர்ச்சி முறை அல்லது துரித முறை எத்தகைய குழந்தைகளுக்கு வழங்கலாம்? மீத்திறன் குழந்தைகளுக்கு. மெல்ல கற்பவர்க்கும் அடைவு தேர்ச்சியில் ஒரே நிலையில் உள்ளவர்களுக்கும் நடத்தப்படும் சோதனை என்பது குறையறி சோதனை. புதுமையானவற்றையும் தனித்தன்மையுள்ளவற்றையும் படைக்கும் உருவாக்கும் திறன் ஆக்கத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவரின் தொழில் ஆர்வத்தினை கண்டறிய உதவும் அளவுகோலை உருவாக்கியவர் கூடர். நுண்ணறிவு என்பது பொது காரணி மற்றும் சிறப்பு காரணிகளால் ஆனது. நுண்ணறிவு என்பது பொது காரணி மற்றும் சிறப்பு காரணிகளால் ஆனது என்று கூறியவர் ஸ்பியர்மேன். விரைவு கல்வி திட்டம் யாருக்கு உரியது? விரைவு கல்வி திட்டம் என்பது மீத்திறன் குழந்தைகளுக்கு உரியது. விரைவு கல்வி திட்டம் மீத்திறன் குழந்தைகளுக்கு உரியது. மீத்திறன் குழந்தைகளுக்கு விரைவு கல்வி திட்டம். மீத்திறன் குழந்தைகளுக்கு உரிய சிறந்த கற்றல் முறை எது? மீத்திறன் குழந்தைகளுக்கு உரிய சிறந்த கற்றல் முறையானது நூலக படிப்பு. பீனேயின் நுண்ணறிவு சோதனையில் முதலில்
பெற்ற உருப்படிகளின் எண்ணிக்கையானது 30. புதுமையான தனித்தன்மை உள்ளவற்றை புனையும் திறன் ஆக்கத்திறன். புதுமையான தனித்தன்மை உள்ளவற்றை புனையும் திறன் ஆக்கத்திறன். நுண்ணறிவு என்பது ஒருவன் கடினமான சிக்கலான புதுமையான பயனுள்ள உயர்நிலைப்பட்ட செயல்களை தொடங்கி குறுக்கீடுகளுக்கு இடையேயும் தொடர்ந்து நிகழ்த்த உதவும் ஆற்றல் ஆகும் என்று கூறியவர் ஸ்டொட்டார்ட். ஆக்கத்திறன் மின்னசோடா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ். ஆப்ஷன் சி டாரன்ஸ். ஆக்கத்திறனும் நுண்ணறிவும் வெவ்வேறான பண்புகள் என்று கூறியவர். ஆக்கத்திறனும் நுண்ணறிவும் வெவ்வேறான பண்புகள் என்று கூறியவர் ஸ்கெட்சஸ் ஜாக்சஸ். ஆப்ஷன் ஜாக்சன். கெட்சல் ஜாக்சன். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. வினாயன் 69. வினாயன் 69. மெதுவாக கற்போருக்கு மிகவும் பயனுள்ள கற்பித்தல் முறை குழு கற்பித்தல். மெதுவாக கற்பதற்கு பயனுள்ள கல்வி முறையானது குழு கற்பித்தல். 7 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு ஏற்ற நுண்ணறிவு சோதனை என்பது வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனை. நுண்ணறிவு ஈவு ஐக்யூ சமன்பாட்டை உருவாக்கியவர் யார்? நுண்ணறிவு ஈவு ஐக்யூ சமன்பாட்டை உருவாக்கியவர் ஸ்டெர்ன். ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது? ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதை அளவிட பயன்படுகிறதுனா தொழில் ஆர்வம். தர்ஸ்டன் அளவுகோல் அல்லது லிக்கர்டின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது? தர்ஸ்டன் அளவுகோல் அல்லது லிக்கர்டின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறதுனா மனப்பான்மை. ஆப்ஷன் சி மனப்பான்மை. செயற் சோதனை சோதிக்கப்படுவோரின் எத்தகைய திறனை அளக்க பயன்படுகிறது? நுண்ணறிவு அளக்க. வேகமாகவும் எளிதாகவும் தனி சொற்களை நினைக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் கூடிய ஆற்றலின் பெயர் என்ன? வேகமாகவும் எளிதாகவும் தனி சொற்களை நினைக்கவும் அவற்றை பயன்படுத்தவும் கூடிய ஆற்றலின் பெயர் சொல் வேகத்திறன். மரபு நிலையினால் தீவிரமான பிற்படலுக்குட்பட்ட குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். ஒவ்வொரு வகுப்பிலும் காணப்படும் பிற்பட்ட குழந்தைகளின் சதவீதம் என்பது 6 முதல் 8% ஆகும். நுண்ணறிவு ஈவு என்பது மன வயது பை கால வயது இன்ட்டு 100. ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் முழுமையாக எழுதி பயன்படுத்தும் போது சைக்காலஜி பற்றிய கவலைகள் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஒருவனுடைய கால வயது 10, மன வயது 12, அவருடைய நுண்ணறிவு ஈவு என்பது 120. கீழ்கண்டனவற்றில் மைய நிலை 15, பின்வருவனவற்றுள் 2 மாறிலிகளுக்கு இடையேயான அதிக தொடர்பு கெழு உடையது. ஆப்ஷன் சி. மோரன்ஸ்களுடைய நுண்ணறிவு ஈவு எதற்கிடையில் இருக்கும்? 70 முதல் 79. ரோசாக்கின் மைதட சோதனையில் உள்ளடங்கியுள்ளது 15 கார்ட்ஸ். அடைவு விகிதம் அதற்கான ஃபார்முலா பாருங்க. அடைவு வயது பை மன வயது இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலாவை மெயினாக பார்த்துக்கோங்க. வினாயன் 85. நினைவு வீச்சின் அளவு சரியா? ஆப்ஷன் பி இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. கற்றலின் 8 படிநிலைகளை வகுத்தவர். ஆப்ஷன் சி காக்னே.
தூண்டல் பெறுதல், கண்டறிதல், தேர்வு கூறுதல், நடைமுறைப்படுத்துதல் ஆகிய படிகள் எதில் இடம்பெற்றுள்ளன? சிக்கல் தீர்வு. கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான கருத்தினை நம் மனதில் முன்வைப்பதாகும். இதனை வரையறுத்தவர் ராஸ். அறிவின் வாயில்கள் எனப்படுவது புலன் உறுப்புகள். இந்த புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்று அழைக்கப்படுகிறது. உணவு அருந்தி கொண்டே படிப்பதற்கு கவன பிரிவு என்று பெயர். வெளி உலகு பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள வழிவகுப்பது புலன் உணர்வுகள் ஆகும். இதனை கூறியவர் மர்பி. ஓர் மாணவன் படித்து கொண்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் பாட்டு ஒலித்தால் அவனது கவனம் இசையின் பக்கம் செல்கிறது. இந்த கவனத்தின் பெயர் என்ன? விருப்பமற்ற கவனம். தேர்வறையில் ஒரு மாணவனின் கவனமானது வினாத்தாளில் மட்டுமே இருக்கும், மேற்பார்வையாளரை பற்றி இருக்காது. இந்த கவனத்திற்கு விருப்பமுள்ள கவனம் என்று பெயர். மன செயல்களான அறிதல், உணர்தல், விருப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கியது கவனம். ஒரு இராணுவ வீரர் சில செயல்களை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். இதன் பொருளும் கவனம். சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது எது? கற்றல். ஒரு குறிப்பிட்ட தூண்டலை தெரிவு செய்யும் அல்லது தேர்ந்தெடுக்கக்கூடிய செயலும் கவனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த டெஃபனிஷனை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கவனத்தின் புற காரணிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாற்றம். கவனத்தின் அகக்காரணிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு புதுமை. கவனத்திற்கு அடிப்படை காரணி என்பது ஆர்வம். நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடப்பகுதி எடுக்கப்படும் நேரம் 5 முதல் 10. அதாவது மைக்ரோ டீச்சிங் சொல்லுவோம். நுண்ணிலை கற்பித்தல் அந்த பயிற்சியில் சிறிய பாடப்பகுதி எடுக்கப்படும் நேரம் 5 முதல் 10. கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு என்பதில் உள்ள நுண்ணறிவு கூறுகளின் எண்ணிக்கை. 150. ஐக்யூ 130க்கு மேலே பெற்றிருக்கும் மாணவர்கள் மீத்திறன் மிக்கவர்கள். நுண்ணறிவானது ஐக்யூ வடிவில் அளக்கப்படுகிறது. ஐக்யூ MA/CA/100. நுண்ணிலை கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் கிளாசர். நுண்ணிலை கற்பித்தல் மைக்ரோ டீச்சிங் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் கிளாசர். நுண்ணறிவில் இரட்டை காரணி கோட்பாட்டை விளக்கிய மனவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவில் இரட்டை காரணி கோட்பாட்டை விளக்கிய மனவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். நுண்ணிலை கற்பித்தல் என்பது திறமையை பொறுத்தது. ஸ்டெர்மன் என்பவரின் கூற்றுப்படி நுண்ணறிவு ஈவு 120 முதல் 140 உள்ள மாணவர்களை எந்த வகையில் சேர்க்கலாம்? திறன் மிக்கவர்கள். நுண்ணறிவு கோட்பாட்டின் 2 காரணி கொள்கைகளை கண்டுபிடித்தவர் தர்ஸ்டன். ஆப்ஷன் ஏ தர்ஸ்டன். நுண்ணறிவு குறித்து பல் பரிமாண கொள்கையை சொன்னவர் தர்ஸ்டன். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தி, மதத்தைன்னு இருக்கு மாத்திக்கோங்க, பதத்தை, நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகம் செய்தவர் ஸ்பினே. நுண்ணறிவில் முப்பரிமாண கோட்பாட்டை கூறியவர் கில்போர்ட். நுண்ணறிவில் 3 வகை உண்டு என்று கூறியவர் டார்ண்டைக்.
ஸோ ஒவ்வொருவரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ மெயினாக குறிப்பெடுத்துக்கோங்க. டார்ன்டைக் நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் ஆல்பர்ட் பீனே. நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பீனே. ஒரு குழந்தையின் கால வயது 10, மன வயது 8 எனில் அக்குழந்தையின் நுண்ணறிவு வயது எவ்வளவு? 80. ஓர் குழந்தையின் நுண்ணறிவு ஈவு 80, மன வயது 8 எனில் குழந்தையின் கால வயது என்பது 10. ஒரு குழந்தையின் கால வயது 10, நுண்ணறிவு ஈவு 8 எனில் அக்குழந்தையின் மன வயது 8. நுண்ணறிவு சோதனையை முதலில் உருவாக்கியவர் பீனே சைமன். நுண்ணறிவு சோதனைகள் நிகழ்ந்த இடம் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். ஆக்க சிந்தனையின் அல்லது படைப்பாற்றலின் முதல் படி எது? ஆக்க சிந்தனை அல்லது படைப்பாற்றலினுடைய முதல் படிநிலை என்பது எது? தயார் நிலை. ஆப்ஷன் பி, தயார் நிலை. ஆக்க சிந்தனையின் அல்லது படைப்பாற்றலின் இரண்டாவது படி என்பது உள்வளர்ச்சி. ஆக்க சிந்தனையின் அல்லது படைப்பாற்றலின் இறுதிப்படி என்பது விளக்க பளிச்சிடல். ஆக்க சிந்தனை அல்லது படைப்பாற்றலின் நான்காம் படி சரிபார்த்தல். சரி, அப்போ பாருங்க, முதல் படி எது? ஆக்க சிந்தனையினுடைய முதல் படி தயார் நிலை. இரண்டாவது படி உள்வளர்ச்சி. மூன்றாவது படி விளக்க பளிச்சிடல். நான்காவது படி அது இறுதிப்படி. சரிங்களா? இறுதிப்படி விளக்க படிச்சிடுதல். நான்காவது படி சரிபார்த்தல். ஸோ இது ஃபுல்லாக மெயினாக பார்த்துக்கணும். ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கும் முறையை கூறியவர் ஆஸ்போர்ன். ஆக்கத்திறன் அடிப்படையில் சிக்கல் தீர்க்கும் முறையை கூறியவர் ஆஸ்போர்ன். மீத்திறன் படைத்த மாணவரின் நுண்ணறிவு ஈவு 120க்கு மேல். மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு 90 முதல் 100 வரை. மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு. அடுத்து பாருங்க, வினாயன் 127. மன வளர்ச்சி குன்றியோரின் நுண்ணறிவு ஈவு 70க்கும் கீழ். முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு. ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு என்பது முடியரசன் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. குடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது பலகாரணி நுண்ணறிவு கோட்பாடு. குழு பலகாரணி நுண்ணறிவு கோட்பாடு. தெளிவற்ற கையெழுத்து உள்ள குழந்தைகள் என்பது இயக்க குறைபாடு உள்ள குழந்தைகள். இயக்க குறைபாடு உள்ள குழந்தைகள். தொழில் வழிகாட்டுதலில் எந்த சோதனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது? தொழில் வழிகாட்டுதலில் எந்த சோதனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது? நாட்ட சோதனைகள். நாட்ட சோதனை. சிறப்பு இயல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம்? நுண்ணறிவு ஈவு. வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் பினே சைமன். மன வயதுக்கும் கால வயதுக்கும் இடையே உள்ள தொடர்பு நுண்ணறிவு ஈவு. தனியால் வேற்றுமைக்கு ஓர் சமூகவியல் காரணி வீடு. தனியால் வேற்றுமைக்கு ஓர் உளவியல் காரணி நுண்ணறிவு. தனியால் வேற்றுமை ஏற்பட காரணங்களை அறிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் டைலர். ஆக்கத்திறன் மிக்க குழந்தையின் நுண்ணறிவு ஈவு 120க்கு மேல். 120க்கும் மேல். ஆக்க சிந்தனை உள்ள குழந்தையின் நுண்ணறிவு ஈவு. ஆர்க்மிடிஸின் ஆக்கத்திறனின் எந்த கண்டுபிடிப்புக்கு உரியதுனா விளக்கம் பளிச்சிடல். முட்டாள்களின் நுண்ணறிவு ஈவு 24க்கும் கீழ். மூடர்களின் நுண்ணறிவு ஈவு 25 முதல் 49.
பேதையர்களின் நுண்ணறிவு ஈவு 80 முதல் 89. சராசரிக்கும் கீழ்நிலையில் உள்ளோரின் நுண்ணறிவு ஈவு 80 முதல் 89. சராசரிக்கும் மேல் உள்ள மனிதர்களின் நுண்ணறிவு ஈவு 110 முதல் 119. சராசரி நுண்ணறிவு அல்லது சாதாரண நுண்ணறிவு உடையோரின் நுண்ணறிவு ஈவு 90 முதல் 180. கருத்து பொழிவு இம்முறையை கண்டுபிடித்தவர் ஆஸ்பர்ன். மிக்க திறனுடையோரின் நுண்ணறிவு ஈவு 130 முதல் 139. ஸோ அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்குறோம் அதை அப்படியே ஒரு தடவை பாருங்கள். இந்த நுண்ணறிவு ஈவு சம்மந்தப்பட்டது திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்க்மிடிஸின் ஆக்கத்திறனின் எந்த கண்டுபிடிப்புக்கு உரியதுன்னா விளக்கம் பளிச்சிடல். முட்டாள்களின் நுண்ணறிவு ஈவு 24ற்கும் கீழ். மூடர்களின் நுண்ணறிவு ஈவு 25 முதல் 49. பேதையர்களின் நுண்ணறிவு ஈவு 80 முதல் 89. சராசரிக்கும் கீழ்நிலையில் உள்ளோரின் நுண்ணறிவு ஈவு 80 முதல் 89. சராசரிக்கும் மேல்நிலையில் உள்ள மனிதர்களின் நுண்ணறிவு ஈவு 110 முதல் 119. சராசரி நுண்ணறிவு அல்லது சாதாரண நுண்ணறிவு உடையோரின் நுண்ணறிவு ஈவு 90 முதல் 109. கருத்து பொழிவு இம்முறையை கண்டுபிடித்தவர் ஆஸ்பர்ன். மிக்க திறனுடையோரின் நுண்ணறிவு ஈவு 130 முதல் 139. 130 முதல் 139. 130 முதல் 139. பேதையர்கள் 140க்கு மேல். மிக் திறனுடையோரின் 120 முதல் 129. குழந்தையின் நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கும் அளவு மனவயது. குழந்தையினுடைய நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கும் அளவு என்பது மனவயது. ஸோ 150 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்து மாதிரி டெஸ்ட் 8க்குள்ளே போயிடலாம். ஸோ இது போன்ற ஒவ்வொரு தகவல்களையும் ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.